இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மைச் செய்தி: ஈரோட்டில் திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கா? பிரியதர்ஷினி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி காலை முதலே அதிக அளவு வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. மதியம் 3 மணி அளவில் 53.63 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில் வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் செயல்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் முறைகேடு நடந்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து குற்றச்சாட்டை நிறைவேற்றினர். திமுகவினர் கள்ள வாக்குகளை பதிவு செய்திருப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் வாக்குச்சாவடிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவிகளை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கிறார். அப்பொழுது திமுகவினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாம் தமிழர் கட்சியினை சேர்ந்த நபர் அவரிடம் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது, எங்க என்ன நடந்தது? இது 49 நம்பர் பூத்துல போலி ஓட்டுகள் போடப்பட்டது. எங்களுடைய பூத் ஏஜென்ட் பலமுறை தேர்தல் அலுவலரிடம் நாங்கள் அறிவுறுத்தி அவங்க கேட்கவில்லை. உடனே எங்களுக்கு தொடர்பு கொண்டார். நாங்கள் அலுவலகத்தில் வீரப்பன் சத்திரத்தில் இருக்க கிழக்கு தேர்தல் அலுவலகத்தில் நாங்கள் காத்திருந்தோம். உடனடியாக அழைப்பு வந்ததுனால நாங்கள் உடனே விரைந்து வந்து நாங்கள் கேட்டோம். கேட்டதுமே இங்க என்ன நடந்ததுன்னா 40 ஓட்டுகள் போலி ஓட்டுகள் போடப்பட்டது. ஏன் தம்பி, எதுக்காக போடப்பட்டீங்க விடுறீங்க அப்படின்னு தேர்தல் அலுவலர் கேட்டும் பொழுது அவங்க முழுக்க இது எதுவும் நடக்கலைன்னு மறுத்தாங்க. மறுபடி இந்த பையன் சொன்னாங்கன்னா இல்லையா நாங்க கேட்கும் பொழுது ஆமா கண்டிப்பாக இவங்க சொன்னாங்க. ஆமா சொன்ன அலுவலர்கிட்ட நாங்க சொன்ன தேர்தல் அலுவலர் ஒத்துக்கிட்ட பிறகு எதுக்காக இது விட்டீங்க, எதுக்கு போலி ஓட்டுகள் போடப்பட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது சரிங்க உண்மையில் நடக்காது விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மறுக்கிறோம், தேர்தல் நிறுத்தி வைக்கணும், எங்களுக்கு இது தீர்வு காணாம நீங்க இது வந்துட்டு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம். சரி ஓகே, நீங்க எங்களை நம்ப வேண்டாம், நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அது போலி கல்லோட்டுகள் போடப்பட்டதுனால் நீங்க தகுந்த நடவடிக்கை எடுங்க, இல்லைன்னா எங்க மேல வந்துட்டு நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு வெளிப்படையா நாங்க கேட்டோம். சரிங்க கொஞ்ச நேரம் காத்திருங்கன்னு சொன்னாங்க. நாங்க காத்திருந்தோம். திமுகவினர் அத்துமீறி எங்களுக்கு அங்க அடிக்க வந்தாங்க. இதுதான் உண்மை. சீமான் ஒளிகன்னு சொன்னாங்க. நாங்க வந்துட்டு ₹1 ஒரு ஓட்டுக்காக நாங்க காசு கொடுக்கல. காவல்துறை வந்துட்டு நீங்க காத்திருங்க நீங்க நாங்க உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், நீங்க தேர்தல் அலுவலர் சொல்ற வரை நீங்க காத்திருங்கன்னு சொன்னாங்க. நாங்க காத்திருந்தோம். திமுகவினர் அராஜகம் பண்ண பிறகு அவங்க காவலர் வந்து வெளியே போங்க, இங்க வேண்டாம் 200 மீட்டர் வந்துட்டு. தற்போது வரை காலை முதலே வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வந்திருக்கிற நிலையில் தற்போது ஈரோட்டில் வாக்குப்பதிவில் கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் விரிவான விசாரணைக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பது தெரிய வரும். பிரியதர்ஷினி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு சுமூகமாக நடந்து வந்த நிலையில இப்ப நாம் தமிழர் கட்சியினர் கள்ள ஓட்டு போடப்பட்டு வர்றதா குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதனால வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அது குறித்த விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.